கண்ணிலே இனிமை காண முழு. ஐயோ எவன் தெரியலையே. கோபால் சொல்லுங்க. 15ஆம் நம்பர் ரூம் கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. 15ஆம் நம்பர் ரூம் கட்ல இங்க போட சொன்னேன், இங்க உள்ள கட்ல அங்க போட சொன்னேன், ஏன் போடல? அப்புறம் போடுறாங்க. அப்புறம் என்னடா அப்புறம்? இப்பவே போடு. தூக்குடா கட்ல. சரிங்கண்ணா. ஐயோ இந்தியாவுக்கு சோதனை கிடைச்சிருச்சு, இந்தியாவுக்கு சோதனை கிடைச்சிருச்சு. காந்தி தாத்தா வாழ்க, நேரு பாபா வாழ்க. நாங்க தான்டா. அட பாவி, நீங்க தான் நாய்ங்களா? சிரிச்சது போதும், விஷயத்துக்கு வாங்க. போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. மேன் மிஸ்ஸிங் ப்ரோக்ராம் ஃபினிஷ். ஏன்? நீ வெளியே வரணுங்கிறது மினியோட ரிக்வெஸ்ட். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன் அது வேண்டான்னு விட்டுட்டேன். அதான் ஏன்? அதுவும் மினியோட ரிக்வெஸ்ட். எவனா கூமுட்டு இருப்பா, அங்க போய் சொல்றா. அவ பல்ல இழிச்சிருப்பா, நீ ஒரே சொல்லி விட்டுருப்ப. பொண்ணுகளை நம்பாதடா, கவுத்துருவாளுங்க. ஒரு நாள் 1 மணி நேரமாவது அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகணும். எத்தனை அடி அடிச்சுப்பான் தெரியுமாடா அவன்? அத நான் என்னல வாய முறா. அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகாம இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். மினி எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னல. இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் அவ எனக்கு கிடைப்பா. நிச்சயமா? நிச்சயமா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வெரி குட். டேய் டேய், என்னடா அது? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், பைத்தியக்காரனாட பண்ணிட்டு இருக்கிற நீ. என்னடா அது? என்னடா அதெல்லாம் சொல்றா. அது ஒரு பெண்ணுடைய நினைப்பு. பொண்ணா? ரொம்ப ஆபத்தாச்சே. யாரா அது? பிரம்மன் எனக்காகவே படைத்த படைப்பு. யாரோ எனக்காக வெகு நாட்களாக பிரார்த்தனை செய்ததின் பலன் அந்த பெண். லவ் அண்ட் லவ் ஒன்லி. ஓஹோ, காதல். இது நாள் வரை நான் அறிந்திராத காதல் என்னும் பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவள். அவள்தான் நான் கட்டிக்கொள்ளப் போகிற பெண் என்ற விஷயத்தை இந்த உலகிற்கு எப்போது எப்படி தெரிவிப்பது என ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறேன். கன்ஃபார்ம். நல்லா முத்திருச்சு. ஆமா, அவ பேர் என்னடா? தெரியாது. தெரியாதா? அவ பேர் கூட தெரியல எப்படிடா? சரி, வீடு எங்க இருக்கு? தெரியாது. டே, அவ எந்த ஊர்னாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. சுத்தம். டேக்கண்ணா, ஊர்ல உலகத்துல எந்த ஒரு வாலிபனும் போகாத ஒரு ரூட்ல நீ போய்கிட்டு இருக்க. அப்படியே பிடிச்சி போய்கிட்டேன்னு பாதையை மட்டும் மாத்திராத, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த வீட்டுடைய ராசி. இங்க யாரு வந்தாலும் மர கலண்டரும் போல இருக்கு. ஏற்கனவே நாங்க ஒரு பைத்தியத்தை கட்டிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ வேறையா? ஜிவ சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பொண்ணு ரொம்ப சூப்பரா இருப்பான்னு தெரியுது. அதனால நீங்க நல்லா யோசிச்சு அவளை கல்யாணம் பண்ணுங்க. யோசிச்சுன்னா ராத்திரி பூரா தூங்காம இருந்து யோசிக்கணும். இப்ப நாங்க தூங்க போறோம். வாடா. I love her. என்னது? I am going to marry her. இழுத்து போத்திட்டு படு. Who are you? I am Mr. யார பார்க்கணும்? என்னண்ணே, என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டானா? உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன். ஆண்டவன் மறந்தாலும் அருணாசலத்தை மறப்பனாடா. உட்கார்ல. என்ன விஷயம்? அண்ணே, இவன் தான் மவ ராகவன். மகனா? ஆமா, உனக்குதான் கல்யாணமே ஆகலையே, எப்படி இது? சொந்த மகன் கிடையாது, வளர்ப்பு மகன் தான். இவனை பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லயும் கம்ப்யூட்டர் கிளாஸ்லயும் சேர்த்திருக்கேன். எனக்கு இவனை ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சேர்த்துறதுக்கு இஷ்டமே கிடையாது. திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, வாடா போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க நான் தனியா தான் இருக்கேன். உனக்கு இங்க தங்கறதுக்கு இஷ்டமா? இஷ்டம்தான். ஏய், நீ வந்திருக்க,
உனக்கு ஒரு டீ காப்பி போட்டு தர கூட இங்க ஆள் இல்ல. அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாள். ஆமா, ஒய்ஃப் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 20 years. டேய், அவன் பாடி எடுக்க நான் சம்மதிக்கலடா. தூங்கிட்டு இருக்கிறவள தூக்கிட்டு போறேங்கிறா. அதுக்கு நான் எப்படி சம்மதிக்கிறது? 3 days நானும் அவ கூட படுத்தேன், தூங்கினேன். எனக்கு மயக்க ஊசி போட்டு அவன் பாடியை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான்டா இந்த வியாதி. மென்டல் பைத்தியம். ராத்திரில தூக்கமே கிடையாது. கண்ணை மூணா 10-15 பசங்க கத்தியில குத்த வர்ற மாதிரி ட்ரீம். அந்த நேரத்துல இதை எடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு பய கிட்ட நிக்க மாட்டான். ஆடா, நீங்க வேற இது உள்ள வைங்கண்ண. எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நாங்க புறப்படுறோம். நாளைக்கு பையன்கிட்ட பொட்டி பொடிக்கையெல்லாம் கொடுத்து அனுப்புறேன். அப்ப நான் வரட்டுங்களா? பாப்பா ராகவா. மிஸ்டர், நாளைக்கு பொழுது விடியறது உனக்கு இங்கேயா இருக்கணும். பெட்டர் யூ கீப் த டைம். அப்பா இல்லப்பா, அப்பா அவருக்கு தர்மராஜன் பேர் வச்சதை விட யமராஜன் பேர் வச்சிருக்கலாம்ப்பா. கையில துப்பாக்கி கூட அலைஞ்சிட்டு இருக்காரு. அவரே அவரை மென்டல்னு ஒத்துக்கிறாரு. அவரோட போய் என்ன தங்க வைக்கிறீங்களே? ராகவா, நோயாளிகள் நாம எப்பவுமே ஒதுக்கி வைக்க கூடாது. அவரு கொஞ்சம் பைத்தியம்தான், இருந்தாலும் அவர் மனசு ரொம்ப நல்ல மனுஷரா. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போகும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? வாடா. கடவுளோட அனுகிரகம் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. இந்த ஜாதகருக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை பாருங்க. குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் உடனே நடக்கும். இதத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, பொருத்தமான ஜாதகம் 12 இருக்கு. அப்புறம் என்ன தடை இருக்கே, அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் மாறுற மாதிரி தெரியல. காரணம், இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த ஜாதகக்காரன் தான். இருக்கிறது ஒரே ஒரு பையன், பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிகாம் பாஸ் பண்ணிருக்கான். அவனும் மேற்கொண்டு MBA படிக்கணுங்கிறான். இவ உடனடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறான். இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஜீவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஏண்டா, வழியில ஏதாவது சாப்பிட்டியா? தெரியாது. தெரியாதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஆமா, இவர் பெரிய மகாத்மா காந்தி வினோபாபாவே உண்ணாவிரதம் இருந்து பயமுத்துறாரு. போட போய் சாப்பிட. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதுதான் ஏன்னு கேக்குறேன். அம்மாக்கு எப்பவுமே கல்யாண ஆசைதான். அடே, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. தாலி கட்டினா குத்துக்கிற மாதிரி உசுரோட நினைக்கிறேன். இந்த விளையாட்டுலாம் வேணாம். நான் MBA படிக்க போறேன். என்ன அனுப்ப முடியுமா முடியாதா? அது நடக்காது. உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு. இதுல 12 பொண்ணு போட்டோ இருக்கு. ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. இதானே? ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. அடடடடா, எல்லாம் அப்படியே பெரிய உலக அழகிங்க. எல்லாத்தையும் ஒரே மடியில் உட்கார வச்சு தாலி கட்டி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். போதுமா? இந்த நக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. பெத்த தகப்பனாச்சுன்னு பாக்குறேன் இல்ல? என்னடா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னங்க இங்க வாங்க. பெத்தவளுக்கு அடங்காத போலயே கொண்டு போட ஆத்திருக்கிறாரு. கொல்லுங்க, இங்க இப்ப கொல்லுங்க. கொண்டுட்டு விட்டா உன்னை. என்னங்க வாங்கிங்க. வந்து பேசிக்கிறேன். என்ன என்ன இப்போ? ஏன் அவகிட்ட போய் மல்லிக்கு நிக்கிறீங்க? அவன் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறால, படிக்கட்டுமே. என்னடி சொல்ற? ஆமா, அவகிட்ட போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு. உன்னாலதான் அவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டான். போய் படிக்க சொன்னேன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீ சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி நினைச்ச உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ போய் அம்மா சமாதானப்படுத்து. ஓகே. என்ன கோவமா? எனக்கு என்ன கோவம்?
அப்ப நான் படிக்க போலாமா? ஓ தாராளமா. ஆனா ஒண்ணு, நீயா மறுபடியும் என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாதான் தங்களுக்கு கல்யாணம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருப்பீங்களா? அதுக்குள்ள நான் போய் MBA முடிச்சுட்டு வந்துருவேனா? இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. யா அக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. நீ மட்டும் கொஞ்சம் சாங்கா பேசியிருந்தேன்னா அவன் நிச்சயமா இந்த கல்யாணத்தை சமாளிச்சிருப்பான். எப்படி இல்ல நாம சாங்கா பேசியிருந்தா சமாளிச்சிருப்பான்னு சொன்னேன். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது எப்படி உனக்கு? இது கூட புரியாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டேன். இல்ல எப்பா எப்பா நான் இந்த பாட்டில் தர மாட்டேன். தலைவரே, நம்ம தம்பி கேசவன் வந்திருக்கு. நம்ம மவனே எப்படா வந்த? எப்போ வந்துட்டேன். நான் எப்பா எப்பான்னு பாசத்தோட கூப்பிட்டே வர்றேன். நீ ஒவ்வொரு டச்சுக்கும் பாட்டில கொடுக்குற. மப்பு ஏறிச்சுன்னா உனக்கு மகனே மறந்து போகுமே. சாரிடா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க, வந்து பாரு. தல்லே தல்லே. இல்லைங்கடா. ஹலோ, எங்க அப்பா. அப்பா என்னடா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொண்ணு மாதிரி இருக்குதே? பொண்ணு மாதிரி இல்லப்பா, பொண்ணே தான். பொண்ணா? அப்பா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. பேரு ஜீவா, இது மினி. மினியா பேருப்பா. இவனு என் ஃப்ரெண்டு தான். ராகவன், glad to meet you daddy. டேய் இங்க பாரு, வந்து ஆளுக்கு கிண்டல் பண்றவன். அப்பா உன் தாடிய சொல்லல, அப்பான்னு இங்கிலீஷ்ல சொன்ன. நல்ல வேலை சொன்னேன், மிதிச்சிருப்பா அவனை. ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன்? அப்பா ஜீவாவும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பண்ணிக்கலையா? இல்ல. என்னடா திருக்கியும் சொரா மாதிரி சூப்பரா இருக்குது, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அப்பா பிரச்சனையே இதுதான். அவங்க ரெண்டு பேரும் நீமல் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க. இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மாசே அமாவாசை பாத்தீங்களாடா, தங்கம் மாதிரி ஒரு பையன், வைரம் மாதிரி ஒரு பொண்ணு. இந்த மாதிரி மூஞ்சி நம்ம குப்பத்துல ஏதாவது பாத்துறீங்களாடா? ஏய் ஆளுக்கு ஒரு பாட்டில் கல்ல விடுன்னு அடிக்கிட்ட. தலைவா, இவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காது. நம்ம கேசவன் ஏதோ பிரச்சனை வந்திருக்கான், என்னன்னு கேளுங்க. அவன உனக்கு பிரச்சனையாடா? என்னடா பிரச்சனை? அதாவதுப்பா, என் மகன் ஏதோ முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கான் சார். போதையில கேட்ட வழங்குமா? ஏய் ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, பேரிக்கிட்டு கேட்போம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா. ஆனா பிரச்சனை என்ன? மோர் வரட்டும். வரட்டும் வரட்டும். நானே மோரை குடிச்சு போதை மெல்ல மெல்ல இறங்கிட்டு இருக்குது. உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மேட்டர் சொல்லிடு, இல்லைன்னா எனக்கு புரியாது. சீக்கிரம் உள்ளவா. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நீங்க தாண்டா இருக்கணும். மிஞ்சி போனா 2 நாள். அது வரைக்கும் இந்த லாட்ஜ் ஓனர், ரூம் பாய்ஸ், கூட்டுற பொம்பளை யாருன்னு நீ படக்கூடாது. அதை கூட சாப்பாடு மட்டும் உன்னை விட உயரமான கேரியர்ல வேலைக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்க எவனும் வரமாட்டான். அப்படியே வந்தான்னு வச்சுக்க, டக்குன்னு இந்த கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோ. தலை போற காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு தலையை சீவிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? யாராவது வந்தாங்கன்னா கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோன்னு சொன்னேன், புரியுதா? பி கேர்ஃபுல். My little children, come along. என்னடா அதிசயம் இது? என்ன நம்ம வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? அதே கேக்குற, தலைக்கு வந்து தலப்பாவோட போயிடுச்சு. சஸ்பென்ஷன் கிடைக்க வேண்டியது, ப்ரமோஷன்ல போய் முடியும் போல இருக்கு. செத்து போனவல்ல அவன் அப்படியே உயிரோட வந்து ஏசு முன்னாடி ஆஜராயிட்டான். அது மட்டுமா, என் சுண்டு விரல் கூட மேல போடலான்னு எழுதி கொடுத்துட்டான். இப்பதான் நீ யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. 2 நாளா இதனால நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயா தூக்கமே இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்காக நீதான் எப்ப பார்த்தாலும் பெனாத்திக்கிட்டு இருந்த. நாங்க நல்லா நிம்மதியா தான் தூங்கிட்டு இருந்தோம். போலீஸ் ஊதிய பாக்குறவனுக்கு நெஞ்சில உரம் வேணும்டா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு 2 நாளா போட்டு பெனாத்திட்டிய. சரியான தொட நடிங்கடா நீ. நான் தொட நடிங்கயா? ஆமாண்டா. அப்ப நான் குத்த சால்வை கொடு. குடு. இந்தாடா உன் சால்வை, உன் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடு. மா வேணாம். பேசாத, வாய் வலிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நீ தொட நடுங்கி தொட நடுங்கி தொட நடுங்கி. டேய், நான் குத்த சாக்லேட் பீடி பலூன் கட்டிடுறேன். கன்னி தீவு முடியவே முடியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? உட்காரலாமே. ஏதாவது பேசுங்களேன். கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. என் பேர் மினி. இவன் என் ஃப்ரெண்ட் லதா. ஹலோ 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 ஹலோ. நாங்க 2 பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்க பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவங்கள நம்பாதீங்க, அவனு 2 பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட கண்ண கரையில கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய. தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னாலேன்னு காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம். இப்ப கார்ல வந்தானுங்களா அந்த பசங்க. அவங்க எங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு கைய போடுறது காலை போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியா தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே. டேய் வாடா, நம்ம யாருங்கிறத காட்டு வந்துடலாம். நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அவனுக்கு தான் என்ன பார்த்துட்டானுங்களே, இனிமே அந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவங்களை கவனி. அப்ப வாங்க நான் போலாம். டேய் சும்மா இருடா, வெத்து வெட்டு. நீங்க எங்க போகணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னீங்க, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவதான் இவ மினி. யாரு? லவ்ன் இல்லையா? அட பாவி, விட்டுட்டேடா அவளை. கப்புன்னு பிடிச்சு அமுக்க வேண்டியதானே, என்னடா சொல்ற? என்ன பாக்குறீங்க? எதை செஞ்சாலும் அரைகுறையா செய்யக்கூடாது இல்லையா? அதனால நாங்களே உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றோம். வாங்க ப்ளீஸ். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்களே போயிடுறோம். தேங்க்ஸ். பயப்பட வேண்டாம், நாங்க எஸ்கார்ட்ஸ். டேய் வாங்கடாங்க. எல்லாரும் எங்க ஜாலியா கிளம்பிட்டீங்க? சும்மா. கூட 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவங்க யாரு, நீங்க யாரு? சிஸ்டர். என்னது? சிஸ்டர். ஓஹோ, சிஸ்டர் பேர் என்ன? முத்து பேச்சு. உங்க பேரு? முத்துக்கருப்பேன். அந்த பொண்ணு யாரு? அவன் பிரதர் சிஸ்டர். சார் சொன்னது கரெக்டா? யா. தங்கச்சி பேர் என்ன? தங்கம்மா. உங்க பேரு? தங்கப்பன். ஓஹோ,
சார் என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சொல்லு, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. இவன் சொல்றது உண்மையா? இவன் யாரு? தெரியாது. அவன் யாரு? எனக்கு தெரியாது. நான் யாரு? என் அண்ணன். அப்ப நீ என்ன சொன்ன? I'm sorry. What do you want, sir? Hey! Who are you? ராஜசேகர். அங்கே நில்றா. சார் நீங்க தான் மிஸ்டர் கேப்டனா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேர்ல பாக்குறேன். தூக்குறேன். எவ்வளவு நேரம் மேல தூக்குறேன் சார். வேண்டாம். அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அங்கிள் வேண்டாம். இவர் ஜீவாவுடைய அப்பா. அப்படியா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் பாக்குறேன். How do you do? I am fine. How do you do? I am also fine. Go on. ஏன்பா இந்த பைத்தியத்தை எப்படிடா சமாளிக்கிறீங்க? நான் எவன தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, என்ன சுட்டு பொசுக்கிருப்பான். போட்டோம். ஜீவா எப்படி இருக்கா? ஆத்தங்கர பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா அதான் உள்ள வாங்க. சரியான இடம்டா. அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு. யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? மினி நான் தான் கூட்டு வந்தேன். நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ. மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு? முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா. சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. வேணாம், என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன். உங்களை புள்ள மாதிரி நினைச்சிருடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர். ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, see, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Attention. Success! Success! Jesus! Success! என்னாச்சு? ஆக்சிடென்ட்டா இல்ல அடிதடியா? ரெண்டு டில்லி எருமைங்க புரட்டி எடுத்துருச்சுங்க டாக்டர்.
ஏப்பா படிக்க வேண்டிய வயசுல எருமாடெல்லாம் ஏன் மேய்க்க போறீங்க? மாடு மாதிரி இருக்கிறவங்க எங்களை அடிச்சிட்டாங்க டாக்டர். ரொம்ப மிருகத்தனமால போயிடுச்சு. இங்க காட்டுங்க. இங்க 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 ஒண்ணு இருக்கு டாக்டர். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க எக்ஸ்ரே கிடையாது, இசிஜி கிடையாது, ஸ்கேனிங் கிடையாது, பெட் செலவு கிடையாது. யூ ஆர் வெரி லக்கி ஃபெலோஸ். என்ன வந்து பாத்திருக்கீங்களா? இப்பதான் நான் ஒரு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த விஞ்ஞான உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுப்பா. இதை தொட்டவுடனே சரியாயிடும். டாக்டர் எனக்கு போடுங்க. டாக்டர் எனக்கு போடுங்க. வெயிட். இன்னும் டெஸ்ட் பண்ணல. முதல்ல ஒரு எலியோ குரங்கு மேல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. முதல்ல உங்களை யார் டெஸ்ட் பண்றது? நீ தான் எலி மாதிரி இருக்க. காலத்துக்கு மேல வை. இத தொட்ட உடனே கொஞ்சம் ஏரியும், பயப்படாத. தொடவே இல்லப்பா. இவனுக்கு தானே மருந்து போட்டேன். எனக்கு போட்டீங்க. இவ்வளவு கத்துற, அவ்வளவு எரியாது. ஆமா, என்ன நடந்துச்சு? எல்லாம் ஒரு லவ்வுக்கு அஸ்திவாரம் போட்டதுதான். முதல்ல அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த எருமாடு பேர் என்னடா? ஸ்டீஃபன். அவன் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்க கலட்டி எடுத்துட்டான் டாக்டர். அப்புறம் அவளுக்கு இன்னொரு அண்ணன். அந்த தடிய பேர் என்னடா? தாமஸ் 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 தாமஸ். பிரதர்ஸ், எஸ். நீங்க சொன்னீங்க ஸ்டீஃபன் தாமஸ்னு 2 எருமைங்க. அந்த எருமைங்களோட மூத்த எருமை தான் நான். எங்க குடும்பத்தோட கொலை வழக்குடாவ. அவளை இனிமேல் பாத்தீங்க, நினைச்சா கூட வெட்டி போட்டுருவேன். டேய், அவன் என்ன மருந்து போட்டான்னு தெரியல, உடம்பெல்லாம் இந்த காந்து காந்தது. டேய், எங்க இருந்தா புடிச்சா அவள? அவளுக்கு ஊரெல்லாம் அண்ணன் தம்பியில இருப்பானுங்க போட்டுருக்கா. இன்னும் எத்தனை பேர் வர போறான்னு தெரியலையே. இப்படி ஒரு காதல் தேவையாடா உனக்கு? முதல்ல அவளை யார கட்டுறா? ஏச்சி, வாய கழுவுட. அவனுங்க நம்மள இந்த அடி அடிச்சு பின்னிருக்கானுங்க. சும்மா விடுறதா? அவனுங்களுக்கு நாம யாருங்கிறத காட்டணும்டா. கரெக்ட். முதல்ல அந்த டெல்லி இன்ஸ்பெக்டர் பழி வாங்கணும்டா. அவன் தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சான். டேய், எனக்கு ஒரு ஐடியா. மேன் மிஸ்ஸிங் பிளே. நம்ம ராகவன் இருக்கானே, அவன் காணாம போயிட்டான். நான் தான் இங்க குத்துக்கால நிக்கிறேன்ல. என்ன இல்ல நான் சொன்னேன். கண் முன்னாடி நிக்கிறது எனக்கு தெரியாதா? இவன் காணாம போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் அலறிட்டு ஓடி வருவான் பாரு. வெரி குட் ஐடியாடா. அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்கறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நான் கூட இருக்கேன். ஆனா எனக்கு அவ வேணும். கரெக்டா? நீ அவளை காதலிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இந்த அடி உத குத்தலாம். இனி உண்மையிலே அவளை உன்னை காதலிக்க வைக்கணும். உன்னால முடியுமா? முடியும். அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்டா. உன் காதலுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன்டா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்படின்னா அவனை கிடைச்ச மாதிரி தான். ஒருவேளை அவ வரமாட்டாளோ? டேய், நேத்து இருந்த டென்ஷன்ல வரன்னு இருப்பா. அவளாவது வர்றதாவது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெண்களுடைய பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கணும்டா. நான் படிச்சிருக்கேன். அதனால அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ வரமாட்டா. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட் கிளியரா இருக்கு. ஸ்டேரிங் பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே, வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை அவ மேல பதிச்சிரு. வாடா டேய். நாம 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்குல்ல? வா. நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா ஆமா, நமக்கு என்ன சார் இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளி வழி போக்கனா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தனக்கட்ட வீரப்பனை பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கிறதா நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. வா. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? சே 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 சே, நாம வழி போக்கணுங்க இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிட்டு பாப்போம். டேய், அங்க பாருடா.
சின்ன பசங்க மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்கான்டா. சரியான மரம் மண்டடா அவன். கண்டிப்பா அவனுக்கு அவ அல்வா கொடுத்துட்டு தாண்டா போறா. டக்குன்னு நாம இப்ப உள்ள புகறல, இந்த லவ் சாப்டரே க்ளோஸ். வாடா. டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. இங்க பாரு, விளையாண்டது போதும். நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போமா. ஏண்டாவா? உங்க காதல்ல எங்களுக்கு பொறுப்பு இருக்குடா. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டேய், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நாங்க தொப்பி வேற போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லவ்வும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. அதனால ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய் அத குடுறா. இது உங்களுக்கு சார், இது உங்களுக்கு. என்னடா அது? ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளை காகிதம் வாங்க. எதுக்கு? காதல் லிகிதம் எழுதுவதற்காக. சீ படா. சீ போடா. என்ன நீ பாட்டுக்கு சீ போன்னு போய்கிட்டே இருக்க? ரெண்டு மனசு ஒண்ணாகணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா இதுல எழுதணும். மனசை திறந்து வச்சு எழுதணும். இதுல நீ எழுதுவியா? சரி பாப்போம். இருங்க. உங்களுக்குள்ள லெட்டரை மாத்திக்காதீங்க. முதல்ல என்கிட்ட கொடுங்க. கேக்குறல்ல, அத கொடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியாம உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ரகசியமும் இருக்க கூடாது. டேய், நீ அந்த பக்கம் திரும்பி படி, நான் அந்த பக்கம் திரும்பி படிக்கிறேன். சத்தமா படிக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சரிப்பா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சாரிடா, எந்த சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் பேசி வச்சு நெக்கல் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு. டேய் நில்லுங்கடா. நீங்க என்ன சொல்றீங்களோ நீ ஒண்ணும் சொல்ல வேணாம்டா. சொல்ல வேண்டாம்டா. நீ உன் வேலையை பாரு. வேலையை பாரு. நில்லுங்கடா. மாட்டோங்கறல்ல. மாட்டோங்கறல்ல. குட் பைடா. பை குட்ரா.